பிரைஸ் தி லார்ட். சமீபத்தில் சகோ மோகன் சி லாசரஸ் அவர்கள் 2026 தேர்தலில் திமுக தோல்வியடைந்ததற்கான காரணங்களை பற்றி பேசியிருக்கிறார். அவர் பேசின கருத்துக்கள் சரியானதா என்பதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவருடைய பேச்சின் முக்கிய கருத்து என்னவென்றால், தமிழகத்தில் டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படாததும் லஞ்ச ஊழல் அதிகரித்ததும் தான் மக்களின் அதிருப்திக்கு காரணம். அதனால்தான் தேர்தலில் தோல்வி ஏற்பட்டது என்பதாகும். இந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த பேச்சை கேட்டபோது எனக்கு சில முக்கியமான கேள்விகள் எழுகின்றன. ஒரு அரசாங்கம் தவறான பாதையில் செல்கிறது என்று நீங்கள் உண்மையாகவே நம்பியிருந்தால், டாஸ்மாக் கடைகள் தமிழகத்தை அழிக்கின்றன என்று உங்களுக்கு தெளிவாக தெரிந்திருந்தால், அதுதான் எதிர்காலத்தில் தேர்தல் தோல்விக்கு காரணமாக போகிறது என்று நீங்கள் கருதியிருந்தால், ஏன் தேர்தலுக்கு முன்பாகவே இதை மக்களிடமும் ஆட்சியாளர்களிடமும் வெளிப்படையாக சொல்லவில்லை? ஏன் ஒரு விழிப்புணர்வு வீடியோ வெளியிடவில்லை? டாஸ்மாக் கடைகளை மூடாவிட்டால் மக்கள் உங்களை நிராகரிப்பார்கள் என்று ஏன் முன்கூட்டியே எச்சரிக்கவில்லை? தேர்தல் முடிந்து ஆட்சி கையிலிருந்து போன பிறகு இதை சொல்வது எளிது. ஆனால் தேர்தலுக்கு முன்பே அதையே சொல்லியிருந்தால் அது உண்மையான தைரியமாக இருந்திருக்கும். இன்று பலர் இந்த பேச்சை வீரமான செயல், தைரியமான செயல் என்று பாராட்டி கமெண்ட்டுகளை போடுகிறார்கள். ஆனால் ஒரு கேள்வி, அதிகாரத்தில் இல்லாத ஒருவரை விமர்சிப்பது எப்படி தைரியமான செயலாகும்? அதிகாரத்தில் இருக்கும் நேரத்தில் எதிர்ப்புகள் வரும் என்பதை அறிந்தும் உண்மையை சொல்வதுதான் தைரியம் அல்லவா? மேலும் ஒரு கேள்வி, இவர் பல தீர்க்க தரிசனங்களை சொல்பவராக அறியப்படுகிறார். அப்படியானால் தேர்தலுக்கு முன்பாகவே இந்த தேர்தலில் திமுக தோல்வியடையும், இவ்வளவு தொகுதிகளில் தோற்கும், இந்த தோல்விக்கு காரணம் டாஸ்மாக் கொள்கைதான் என்று ஏன் முன்கூட்டியே சொல்லவில்லை? தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு காரணங்களை சொல்வது எளிது. ஆனால் முடிவுகள் வருவதற்கு முன்பே அதை சொல்லியிருந்தால் அதற்கு ஒரு தனி மதிப்பும் நம்பகத்தன்மையும் இருந்திருக்கும். இதை காட்டிலும் இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. தேர்தலுக்கு முன்பு பல கிறிஸ்தவ சபைகளைச் சேர்ந்த போதகர்கள் மற்றும் மத தலைவர்கள் அன்றைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார்கள். சிலர் வெளிப்படையாகவே கிறிஸ்தவர்களின் ஆதரவு உங்களுக்கே, நீங்கள்தான் கிறிஸ்தவர்களின் பாதுகாவலர் என்றெல்லாம் பேசினார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் ஏன் மௌனமாக இருந்தீர்கள்? அப்போது டாஸ்மாக் கொள்கை தவறு, மதுபான கடைகளை மூடாத அரசை ஆதரிக்க கூடாது, கிறிஸ்தவ தலைவர்கள் இதை பற்றி பேச வேண்டும் என்று ஏன் வெளிப்படையாக சொல்லவில்லை? இன்று பேசும் அதே தைரியம் அப்போது ஏன் காணப்படவில்லை? நான் இங்கே யாரையும் குற்றம் சாட்டவில்லை, யாருடைய நோக்கத்தையும் தீர்மானிக்க முயற்சிக்கவில்லை. ஆனால் ஒரு ஜனநாயக சமூகத்தில் கேள்வி கேட்பது தவறல்ல. ஏனெனில் உண்மையான தலைமை என்பது வெற்றி பெற்றவர்களை பாராட்டுவதோ தோல்வியடைந்தவர்களை விமர்சிப்பதோ மட்டுமல்ல. தவறு நடக்கிறது என்று நம்பும்போது அது நடக்கும் நேரத்திலேயே பேசுவதுதான் உண்மையான தலைமை. அதிகாரம் இருக்கும் நேரத்தில் உண்மையை சொல்வதுதான் தைரியம். தோல்விக்கு பிறகு காரணங்களை சொல்வது பகுப்பாய்வாக இருக்கலாம். ஆனால் அதை மட்டும் வைத்து இது தைரியமான செயல் என்றெல்லாம் கூறுவதில் அர்த்தமில்லை. அன்பானவர்களே, நான் கூறியவை யாரையும் குற்றம் சாட்டுவதற்காகவோ யாருடைய நோக்கத்தையும் தீர்மானிப்பதற்காகவோ அல்ல. ஒரு சாதாரண குடிமகனாக எனக்கு தோன்றிய சில கேள்விகளையும் சிந்தனைகளையும் மட்டுமே பகிர்ந்துள்ளேன். இதில் நான் தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம், அல்லது நான் எழுப்பிய கேள்விகளில் நியாயம் இருக்கலாம். அதனை முடிவு செய்வது உங்கள் பார்வை. எனவே இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? தேர்தலுக்கு முன்பே இப்படிப்பட்ட எச்சரிப்புகள் வந்திருக்க வேண்டுமா? அல்லது தேர்தலுக்கு பிறகு கூறப்பட்ட இந்த விமர்சனம் சரியானதா? உங்கள் கருத்துக்களை கருத்து பகுதியில் பகிருங்கள். மற்றவர்களின் கருத்துக்களையும் மதிப்போம். நன்றி.